ரொம்ப கதறணும். செகண்ட் ஹாஃபில் நிறையா கதறணும். கதறி எனக்கு டயர்டே ஆன அளவுக்கு கதறணும். இந்திய கமலஹாசனோட விறுவிறுப்பு இல்லை இதில். இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கணும். இளைஞர்களை திருத்தக்கூடிய நல்ல கருத்துக்கள், லஞ்ச லாவண்யத்தை ஒழிக்கிறதுக்கு, அந்த ஊழல் தமிழகத்தை திருத்துறதுக்கான முயற்சிகளை இது சங்கர் எடுத்துக்கல. அதை புரிகிற மாதிரி சொல்லணும். நம்ம மக்கள் முட்டாளுங்க. எப்படி லஞ்சத்தை ஒழிக்கலாம், என்னென்ன முயற்சிகள் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த படத்தில் விட்டுறோம். கமல் இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்து செய்யணும். கமலோட முயற்சி புரியுது, அறிவாளிக்கு தான் புரியும். முட்டாளுங்க சின்ன பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் கவனம் செலுத்தணும். இந்தியன் போச்சு, இது போகாது. இது போகிற மாதிரி இல்லை, புரிகிற மாதிரி இன்னும் தெளிவாக சொல்லணும். ஆமாம், இன்னும் இல்லை, சாதாரண மக்களுக்கு புரிகிற மாதிரி கருத்துக்களை எடுத்து வைக்கணும். செட்டுலாம் பிரமாதம் இருக்க, அது எடுபடலை. சங்கரோட பிரம்மாண்டம் தெரியல, வெளிப்படலை. அப்படிலாம் கிடையாது. முயற்சிகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு, அவ்வளோதான். அது தோல்வின்னுலாம் சொல்ல முடியாது. ஒரு சர்க்கிள் வரலாம், ஒரு இது வரலாமா. இதில் சினிமா துறையில் அவங்க நல்லா தான் எடுத்துருக்குறாங்க. என்னுடைய மூளைக்கு கொஞ்சம் கம்மியாக தெரியுதுன்னு நான் என்ன தான் சொல்லிக்கிறேன் ஒழிய அவருடைய பிரம்மாண்டத்தையோ திறமையோ குறைச்சி மதிப்பிட முடியாது. ஒரு செகண்டில் சொல்ல முடியாது. அவங்க பல வருஷம் முயற்சி பண்ணி தன்னுடைய முழு அறிவையும் பயன்படுத்தி, திறமைகளையும் பயன்படுத்தி படத்தை எடுத்துருக்குறாங்க. படம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏழைங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் தெளிவாக எடுக்கணும். மூணாவது பார்ட்டிலையாவது நான் என்னுடைய எதிர்பார்ப்புகள், தமிழகம் திருந்துறதுக்கு என்ன பண்ணணும், இந்த மது அடிமையாகிறத ஜனங்களை திருத்தணும். அது கமல் நினச்சாருன்னா முடியும். மது அடிமையாகிறத தடுக்கணும், ஊழலை தடுக்கணும். விஓ ஆஃபீஸிலேருந்து சிஎம் வரைக்கும் உள்ள ஊழல்களை வெளிப்படுத்தணும், இன்னும் தெளிவாக வெளிப்படுத்தணும். எங்கெங்கே என்ன பண்ணுறாங்கன்னு தெளிவாக தெரியும். பத்திரிக்கையாளரும் இப்போ எல்லாம் சோர்ந்துட்டாங்க, யாரும் அதை முயற்சி எடுத்துக்கல. அந்த முயற்சி இதில் எடுக்கணும். நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே நல்லா இருந்தது, பட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொம்ப எடுத்துட்டாங்க. பட் அதர்வைஸ் மோஸ்ட்லி பார்க்கலாம், பண்ணிதானே ஆகணும். ஆமாம் ஆமாம், ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு செகண்ட் பார்ட் சூப்பராக இருந்தது. ஏன்னா அது புதுசாக இருந்தது அந்த டைம் வந்தபோது. இப்போ பண்ணதே கொஞ்சம் திருப்பி பண்ணுற மாதிரி லைட்டாக கிரிஞ்ச் பண்ணிட்டாங்க. பட் நிறையாவே கிரிஞ்ச் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஆக்ஷனா இருந்தது. போன லைக் இந்தியன் 1 அளவுக்கு இல்லை, பட் ஆனால் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆமாம், சித்தார்த்தோட ஆக்டிங் எக்ஸலெண்ட்டாக இருந்தது. ஆமாம், பட் ஆனால் எனக்கு கமல் ரொம்ப பிடிக்கும், அதனால நல்லா தான் இருந்தது. அது டேரக்டர் 3ல காமிப்பாங்க போல இருக்கு. அதான் 3ல மேபி இருப்பாங்க. ஆமாம், ஏன்னா ஏஆர் ரஹ்மான் லைக் வெரி கிளாசிக், பட் ஆனால் எனக்கு அனிருத்தும் பிடிக்கும். ஸோ தெரியலையே சொல்ல தெரியல. ஏஆர் ரஹ்மான் அளவுக்கு இல்லை, பட் ஓகே. ரொம்ப கதறணும். செகண்ட் ஹாஃபில் நிறையா கதறணும். கதறி எனக்கு டயர்டே ஆன அளவுக்கு கதறணும். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அந்த செகண்ட் ஹாஃப் அதுவும் ரொம்ப ஒரு மாதிரி. ஆமாம், ரொம்ப நாய்ஸியாக இருந்தது. படத்தில் ஒரு சாந்தமான ஒரு இதுவே இல்லை. ரொம்ப இல்லை, படம் ஃபுல்லாக ஒரே மியூசிக்கு. அதாவது அந்த படத்தை நம்ம ரசிக்கவே முடியலை, அந்த அளவுக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது. அண்ட் அந்த ஃபைட் சீன்லாம் ரொம்ப 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 கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்தது. அம்மனா இல்லை, இந்த படமே பார்க்க முடியல. அம்மன் படம்லாம் என்னது குத்த வச்சாவா? இல்லை, அடுத்த படம் திரும்ப கூப்பிடுவாங்க. ப்ளீஸ் கம் பேக் இந்தியன்னு திரும்ப கூப்பிடுவாங்க. ஆமாம், ரிலீஸ் இந்தியன்னு ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாச்சும் சொல்லுவாங்க. தேங்க்யூ. ஆமாம், தேங்க்யூ. ஓவரால் இட் வாஸ் குட். ஒன் டைம் வாட்ச். ஆமாம், ஒன் டைம் வாட்ச். நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. எனக்கு பழைய படங்களெல்லாம் ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, பிடிக்கல. அதான் சொல்லுனேன், எல்லா பழைய படத்தையும் சேர்த்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் பாகுபலி பார்த்த மாதிரி இருக்குது. எனக்கு இந்தியனோட ஃபீல் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்த்தேன், வரல. அப்படிலாம் நான் சொல்ல, ஆனால் எனக்கு பிடிக்கல. ரொம்ப முக்கியம்.
அந்த அளவுக்கு இல்லை. அதை ஃபஸ்ட்டே இன்ட்டு கொடுத்துருக்காரு. நாங்கள் தான் இது பண்ணிட்டோம். இல்லை இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு எப்படி அந்த படம் எடுக்கணுமோ அது மாதிரி எடுத்துருக்காங்க. இல்லை அதாவது ஒரு இந்தியன் 3 மூட்லேயே எடுத்திருக்காங்க படத்தை. அதனால் அப்படி கண்டினியூஷன் வர மாதிரி இப்படி இருக்குது. பட் ஓகே, இன்னைக்கு காலகட்டத்துக்கு எப்படி எடுக்கணுமோ அது மாதிரி எடுத்துருக்காங்க. எதுங்க அது கரெக்டு தான். ஃபஸ்ட்டு பார்ட் அளவுக்கு இல்லை. மியூசிக் நல்லா இருந்தது. இந்த காலகட்டத்துக்கு அனிருத் எப்படி போடணுமோ அப்படி போட்டுருக்கு.